எசேக்கியேல் 18:23, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவா எனக்கு பிரியம். எது எனக்கு பிரியம்? அவன் சாவட்டும், நான் விட்டுற மாட்டேன். அது எனக்கு பிரியம் இல்ல. என் கன்சர்ன் எல்லாம் எப்படி ஆகல, அவன் வந்துடணும், எனக்குள்ள வந்துடணும், நித்திய ஜீவனை அடைஞ்சிடணும். அதுதான் அவருடைய கன்சர்ன்ங்க. எதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறோம்? எதுக்குங்க எங்க பார்த்தாலும் ஆண்டவர் வார்த்தையை கத்திக்கிட்டு இருக்கிறோம்? எதுக்குங்க எங்க பார்த்தாலும் ஆண்டவரை குறித்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? எதுக்குங்க பிறந்த நாள்லயும் ஆண்டவரை குறித்து ஆண்டவர் வார்த்தையை பேசுறோம், இறந்த நாள்லயும் அடக்க ஆராதனையிலும் ஆண்டவரை குறித்து பேசுறோம்? எதுக்குங்க? ஆத்துமா முக்கியங்க. அவங்க எப்படி மரிச்சாங்கன்னு தெரியாது, மரித்து போனவங்க எப்படி மரிச்சாங்கன்னு தெரியாது. மரித்து போயிட்டு இருக்கிறவங்க ஆண்டருக்குள்ள மரிச்சிருக்கலாம், ஆண்டவர் இல்லாம மரிச்சிருக்கலாம். அவங்க நித்திய ஜீவத்தில் இருக்கிறாங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் அவர்களை சாட்சியாக வைத்து அங்க கூடி இருக்கிற ஜனங்களுக்கு ஆத்துமா முக்கியம்பா. இன்னைக்கு இவங்க மரிச்சாங்க, இவங்க ஆண்டவர்கிட்ட இருக்கிறாங்க, நாளைக்கு நீ மரிச்சேன்னு சொன்னா, நான் மரிச்சேன்னு சொன்னா, நான் ஆண்டவர்கிட்ட இருப்பேனான்னு சொல்லி ஒரு கேள்வி அங்க வைக்கிறோம். எதுக்கு? ஆத்துமா கன்சர்ன்.